الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்களான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபியின்கள், தபஉ தாபியின்கள், நல்லவர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பார்ந்த பண்பான சகோதரர்களே, நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய அத்தியாயம் சூரா அன்-நஸ்ர் என்று சொல்கின்ற உதவி என்று அந்த அர்த்தத்தை தருகின்ற சூரா அன்-நஸ்ரைத்தான் நான் இப்போது உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம இறுதி காலகட்டத்தில் இறங்கிய ஒரு அருமையான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் 3 வசனங்கள் உண்டு. இந்த அத்தியாயம் நபியுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கின்ற மிக அருமையான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை அதிக நேரம் எடுத்து பார்ப்பதென்பதை விட இந்த அத்தியாயம் சொல்கின்ற மிக முக்கியமான அம்சங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கு பின்னால் சஹீஹுல் புகாரிலே வருகிற ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கு பின்னால் நான் நபியுடைய தொழுகையிலே ஒரு வித்தியாசத்தை கண்டேன் என்றார்கள். இந்த அத்தியாயம் நபிக்கு சொன்ன அந்த சைக்கினையாக சொன்ன அந்த செய்தியை நபிகளார் விளங்கி நடைமுறைப்படுத்தும் போது எந்த தொழுகையை நான் நபிகளார் தொழுத எந்த தொழுகையை நான் கண்டபோதும் ருக்குவிலையும் சுஜூதிலையும் இந்த அத்தியாயத்துக்கு பின்னால் ஒரு வித்தியாசமான துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. ருக்குவிலே சுஜூதிலே ஓதுகின்ற 2 தஸ்பீகள் என்று பார்க்கும்போது முக்கியமான தஸ்பீ சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழுகிறேன். யா அல்லாஹ், நீ புகழுக்குரியவனாக இருக்கிறாய், என்னை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த துஆவை ருக்குவிலையும் சுஜூதிலையும் தொழுகின்ற எல்லா தொழுகைகளையும் நபிகளார் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். குறித்தே சொல்கிறார்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டதற்கு பின்னால் தான் இப்படி ஓத ஆரம்பித்தார்கள். இந்த அத்தியாயம் இறங்கிய இடத்தை பற்றி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்திலே தான், கடைசி காலத்திலே தான் ஹஜ்ஜிக்காக போனார்கள். நபிகளார் செய்தது வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிக்காக சென்று அரபாவுடைய பேருரையை நிகழ்த்திவிட்டு அடுத்த நாள் மினாவுக்கு முஸ்தலிஃபாவிலே இரவிலே தங்கிவிட்டு காலையிலே ஹஜ்ஜாஜிகள் வருகிறதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுக்கு வந்து கல்லடித்து விட்டு அந்த ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு கல்லெறிந்து விட்டு அன்றைய நாளில் செய்ய வேண்டிய 4 பிரதானமான கடமைகளில்
தவாஃபுல் இஃபாதா என்ற ஹஜ்ஜுடைய தவாஃபையும் நிறைவேற்றிவிட்டு அப்படியே முடித்துவிட்டு எல்லாத்தையும் முடித்துவிட்டு மினாவிலே தங்குவதற்காக நபி அவர்கள் வருவார்கள். வந்து அடுத்த நாள் லுஹர் தொழுகைக்கு பின்னால் உள்ள லுஹருடைய நேரம் ஆனால் 3 ஜமராத்துகளுக்கும் கல்லறிவார்கள். இந்த 3 நாட்களும் 10வது நாள் தவிர்த்து 11, 12, 13 இந்த 3 நாட்களும் நபிகளார் மினாவிலே தங்கினார்கள். விரும்பினால் ஹாஜிகளுக்கு 2 நாள் இருந்துவிட்டு போகலாம், விரும்பினால் 3வது நாளும் நிற்கலாம். 3 நாட்களும் நபிகளார் நின்றார்கள். இந்த 3 நாட்களில் அவுசத்து ஐயாமி தஷ்ரீக் நபிகளார் நின்ற 3 நாட்களில் பிறை 12வது அன்றுதான் மினாவிலே நபிகளார் இருக்கும்போது தான் இந்த அத்தியாயம் நபிகளாருக்கு இறக்கப்படுகிறது. எனவே ஹஜ்ஜிலே வைத்து பிறை 12வது அன்று மினாவிலே நபிகளார் தங்குகிற அன்றைய நாளிலே வைத்துத்தான் இந்த அத்தியாயம் நபிக்கு இறக்கப்படுகிறது. இறுதி காலகட்டத்தில் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டு நபிகளாருக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சைக்கிணையாக இந்த அத்தியாயம் சொன்னது. அதைத்தான் நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிற ஒரு சம்பவம் வரலாறு. அதில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு வித்தியாசமான மனிதர். உமர் ரலியல்லாஹு வரலாற்றை பற்றி பார்ப்பதாக இருந்தால் எல்லோரும் கட்டாயம் தேடி படிக்க வேண்டிய ஒரு வரலாற்றுக்குரிய மனிதர். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வழிகேடுகளுடைய வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்ட காலம் அந்த காலம். எந்த ஒரு விவகாரத்தையும் ஆலோசனை செய்வதற்காக பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருந்து உலமாக்கள் இருந்து அந்த காலத்திலே ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். மதீனாவிலே மூத்த சஹாபாக்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சபையை நோக்கி ஒரு சிறிய வாலிபராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அழைக்கப்படுவார்கள். இப்போ பெரிய மனிதர்களுக்கு ஒரு விதமான மன சங்கடமான நிலை, எங்களுக்கும் வளர்ந்த ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை இந்த சபைக்கு அழைத்து வர முடியாத சூழலில் இந்த இப்னு அப்பாஸை மட்டும் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சபைக்கு அழைக்கிறாரே என்று மனச்சங்கடமான ஒரு நிலை அவர்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. ஆனால் இந்த கசிவு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இப்படி கதைக்கிறார்கள் என்ற மாதிரி. உண்மையிலேயே ஏன் இந்த இப்னு அப்பாஸை அந்த பெரிய மனிதர்களோடு சிறியவராக இருந்த போதிலும் கூட ஏன் அந்த சபைக்கு அழைக்கிறேன் என்பதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டும், நியாயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் சபையை அப்படியே கூட்டி மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான். இந்த அத்தியாயம் சுருக்கமாக எதை சொல்கிறது என்று உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். இந்த அத்தியாயம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் எதை சைக்கிணையாக சொல்கிறது என்று உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். உண்மையிலே இதனுடைய வெளிரங்கமான அர்த்தங்களை பார்த்தால், வெளிரங்கத்துடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டங்கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை புகழ்ந்து நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்களாக, வஸ்தக்ஃபிர்ஹு, நீங்கள் பாவ மன்னிப்பும் தேடுவீர்களாக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் நிச்சயமாக தௌபாக்களை ஏற்றுக்கொள்கின்றவனாக இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த அத்தியாயம் வெளிரங்கமாக சொல்கிற அந்த ஆயத்தை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெற்றி வருகிற நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வெற்றி வருகிறது, எனவே வெற்றிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஆகையால் நாங்கள் பெருமை அடிக்காமல் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், மகத்தான வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செய்திருக்கிறான். இப்படியான பல தகவல்களை சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த சபையில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக, சின்னவராக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறார்கள். மூத்தவர்கள் கதைக்கும் போது சிறியவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அதபு. எனவே அந்த சஹாபி சிறியவராக இருந்து அமைதியாக இருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லி முடிந்ததற்கு பின்னால் அக்கதாக தக்கூலு இப்னு அப்பாஸ், இவர்கள் இந்த அத்தியாயத்துக்கு சொன்ன விளக்கத்தையா நீங்களும் சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த அர்த்தத்தை நான் சொல்லவில்லை, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த அத்தியாயம் சூரா அன்-நஸ்ர் என்ற அத்தியாயம் எதை சொல்கிறது அப்படி என்றால் என்று கேட்டபோது
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக வாழ்க்கைக்கு, உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நேரம் மவுத்துங்களுக்கு நெருங்கிவிட்டது, ஆகையால் நீங்கள் மவுத்துக்கு தயாராகுங்கள் என்று இந்த அத்தியாயத்தை இறக்கி அல்லாஹ் ஷைக்கினையாக நபிக்கு மவுத்தை தான் நினைவுபடுத்தினான், அதைத்தான் நான் விளங்கி வைத்திருக்கிறேன் என்று இந்த சிறிய அத்தியாயத்திலிருந்து அந்த சஹாபி சொன்னார்கள். இவ்வளவு பெரிய சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நானும் இந்த அத்தியாயத்தை வைத்து அதைத்தான் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறேன். இந்த அத்தியாயம், நபியே நீங்கள் மௌத்தாக போகிறீர்கள், அதற்கு தயாராகுங்கள், ஆகிரத்தை நோக்கி நீங்கள் போக தயாராகுங்கள் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் சைக்கினையாக சொன்னது, நானும் அதைத்தான் விளங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அத்தியாயம் ஒரு சிறிய அத்தியாயம். நானும் நீங்களும் குர்ஆனுடைய நுட்பங்களை சரியாக படிக்க வேண்டும். குர்ஆன் என்று வரும்போது குர்ஆனுடைய ஒவ்வொரு வசன நடையும் அரபு இலக்கியத்தில் ஆகத்தரமான உயர்ந்த தரத்தை கொண்டது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொற்றொடரும் ஆழமான அர்த்தம் உள்ளது என்பதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த அத்தியாயத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய அக்கீதாவை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். இங்கே நீங்கள் பாருங்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது, வல் ஃபத், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வரும்போது என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் என்று இரண்டையும் அல்லாஹ் இணைக்கிறான். இந்த வெற்றிக்கும் அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் நடக்கக்கூடியது என்ன என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மனிதர்களை இந்த மார்க்கத்தில் என்று சொல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், மிகப்பெரிய ஒரு அக்கீதாவை அங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மார்க்கம் யாருடையது? இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, இது நபியே நீங்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல, நீங்கள் எந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்கிறீர்களோ அந்த மார்க்கத்தை நோக்கி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மனிதர்கள் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும்போது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி, அந்த அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் மக்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும் போது என்று நபியுடைய 23 வருட கால வரலாற்றில் அலை அலையாக இஸ்லாத்துக்குள்ள நுழைகிற ஒரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி என்று வரும்போது அடிப்படையான அம்சம், உலகத்தில் எந்த மனிதன் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினாலே அன்றி. அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு யாருடைய உதவியையும் ஒரு மனிதன் எதிர்பார்க்க கூடாது. மனிதன் உதவி செய்கின்றவனாக நெருங்கினாலும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு எண்ணத்தை மனிதனுடைய உள்ளத்திலே போட வேண்டும். இப்படி பல விடயங்களை இந்த அத்தியாயத்தில் படிக்கலாம். இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் என்று இந்த அத்தியாயத்திலே சொன்னது அல்லாஹ் எந்த உதவியை நீங்கள் பார்க்கலாம். பத்ர் யுத்தம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி. 313 சஹாபாக்களோடு 1000 பேர் கொண்ட பலமான ஆள் பலத்தாலும் ஆயுத பலத்தாலும் பலமான ஒரு சமூகம் வெறித்தனத்தோடு வந்திருக்கிறார்கள். மதீனாவிலே இருந்து யுத்தத்துக்கு தயாராகி போகாமல் இடைநடுவில் வைத்து யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலில் உடைந்த வாள்களோடும் போதிய ஆயுதம் இல்லாமல் ஆள்பலம் இல்லாமல் மரணத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு தைரியத்தை அளிக்க எதுவும் இல்லை என்ற அளவுக்குள்ள அந்த சூழலிலே அவர்கள் போராடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான உதவி அங்கே வருகிறது. பத்ர் களத்திலே அல்லாஹ்வுடைய உதவி பெரிதாக கிடைத்தது, வெற்றி பெற்றார்கள். இன்னுமுள்ள யுத்தங்களை எடுத்து பார்த்தால் நபியுடைய வரலாற்றில் நிறைய யுத்தங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக நபிகளார் கண்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், 10,000 பேர் கொண்ட படை மதீனாவை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி கிட்டத்தட்ட 20 நாட்கள் மதீனாவுடைய எல்லைகள் சுத்தி நின்றார்கள். அஹ்ஸாப் யுத்தத்தின் போது எந்த அளவு கண்டால் கிட்டத்தட்ட நபிகளார் 5000 முழம் மதீனாவுடைய பிரதானமான வழிகளில் அகழி தோண்டினார்கள், குழி தோண்டினார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவருடைய ஆலோசனையின்படி கிட்டத்தட்ட 12 முழம் அகலமாகவும் 12 முழம் ஆழமாகவும், 12 முழம் என்று பெரிய அளவு.
12 முழம் அகலமாக, 12 முழம் ஆழமாக, கிட்டத்தட்ட 40 முழத்தை நபிகளார் காட்டி 10 பேருக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். உங்களோட பொறுப்பு இரவு பகலாக அவசரமாக இதை தோன்றி முடிக்க வேண்டும். வந்திருக்கிற 10,000 பேர் கூட்டணி படையாக வந்திருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளே உள்ள சிறியவர்கள், பெரியவர்கள், நோயாளிகள், படையில் உள்ளவர்கள் என்று எல்லோரையும் சேர்த்தாலும் 10,000 பேர் இல்லை. மதீனாவிலே உள்ள பிரதானமான மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற அனைத்து பேரையும் எடுத்து பார்த்தால் 10,000 பேர் இல்லை. இத்தனைக்கு 3,000 பேர் தான் ஒன்று திரட்டி ஒரு படையாக திரட்டப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்தான். அவர்களை அல்லாஹ் பயத்தை போட்டு அவர்களை புறமுது காட்டி ஓட வைத்தான். இப்படி பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வெற்றிகளுக்கும் அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். ஆனால் கூட்டம் கூட்டமாக நுழையவில்லை. பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் உண்டு. அஹ்ஸாப் யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் உண்டு. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் உண்டு. வரலாற்றில் இஸ்லாத்திலே கொஞ்சம் கொஞ்சம் பேராக, குழுக்களாக இப்படித்தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்று சொல்லிவிட்டு அந்த உதவிக்கும் வெற்றிக்கு பின்னால் மக்கா மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும் போது என்று சொல்கிற அந்த பெரிய அல்லாஹ்வுடைய உதவியும் அந்த பெரிய வெற்றியும் எது என்று கேட்டால் மக்கா வெற்றியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். நீங்கள் பார்க்கலாம், மக்காவை பொறுத்தவரையில் படைத்த அல்லாஹ்வை நம்பிய ஒரு சமூகம் குறைஷி காபிர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றவர்கள், கஅபாவுடைய வரலாறு அல்லாஹ்வுடைய கஅபா என்று நம்பியவர்கள், சத்தியம் செய்யும் போது வல்லாஹி என்று சொல்கிறவர்கள், அல்லாஹ் மீது சத்தியமா என்று சொல்கிறவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிமுறைகள் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜுடைய காலத்தை கண்ணியப்படுத்துகிறவர்கள், சங்கையான மாதங்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள், ஹரம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட மக்காவுடைய பூமியை கண்ணியப்படுத்துகிறவர்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களில் தெளிவாக இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், கஅபாவுடைய நிர்வாகிகளாக இருந்தார்கள். இப்படி காலாகாலமாக கஅபாவுடைய நிர்வாகிகளாக இருக்கும்போது ஆப்ரஹாவுடைய யானைப்படை அங்கே வருகிறது. கஅபாவை உடைக்க வேண்டும் என்று வரும்போது இவர்களுடைய கையிலே கஅபா இருக்கிற நிலையில் யானைப்படையை அல்லாஹ் பூண்டோடு அழித்த வரலாறெல்லாம் இருக்கிறது. சகோதரர்களே, கஅபாவுடைய அந்த நிலையிலே வைத்து கஅபாவுடைய நிர்வாகிகளாக அவர்கள் இருக்கும்போது அந்த நிர்வாகிகளுக்கு எதிரான தான் நபியுடைய பிரச்சாரம் இருக்கிறது. கஅபாவை நிர்வகிக்கிறவர்கள் வழிகட்ட நிலையில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் என்ற கொள்கையை என்ற அடிப்படை நபிகளார் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போது கஅபாவை வெற்றி கொள்கின்ற அந்த வெற்றிக்கு பின்னால், கஅபாவுடைய வெற்றிக்கு பின்னால், நபிகளாருடைய அதிகாரத்திலே அந்த கஅபா வந்ததற்கு பின்னால் அலை அலையாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். என்ன காரணம் என்பதை நன்றாக நாங்கள் விளங்க வேண்டும். இதை புரிவதற்கு முன்னால் வரலாற்று ரீதியான சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்து பிள்ளை, மக்காவிலே பிறந்தார்கள். குறைஷி வம்சத்தில் நபிகளார் பிறந்தார்கள். இப்ப குறைஷிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கஅபா இருக்கும்போது அந்த கஅபாவுடைய நிர்வாகிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே வாழ்ந்த அரபு சமூகமாக இருந்த அரேபிய தீபகற்பம் என்று சொல்கிற இன்றைய உலகத்திலே பார்த்தால் சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், ஓமான், இப்படியாக அந்த காலத்தில் யமன் கூட அரேபிய தீபகற்பத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. அந்த காலத்திலே கூட அரபு மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜிக்காக, உம்ராவுக்காக அடிக்கடி மக்காவுக்கு வருவார்கள். இன்று உலகளாவிய மட்டத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு, உம்ராவுக்கு போனால் கஅபாவுடைய நிர்வாகிகள் சவுதி அரசாங்கம் தான். நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே மரியாதையாக திரும்புவதைப் போல நமக்கு ஏதாவது வசதிகளை அரசாங்கம் செய்திருந்தால் அதை அனுபவித்துவிட்டு இன்று திரும்புவதைப் போல ஜாஹிலியா காலத்தில், அந்த காலத்திலே அரபிகள் ஹஜ்ஜிக்காக, உம்ராவுக்காக வருவார்கள். ஹஜ் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு போற எப்படி ஹஜ்ஜிக்கு தயாராகி போவோமோ, எந்த நாளில் ஹஜ்ஜி ஆரம்பமாகுமோ, துல்ஹஜ் மாதம் 8ஆவது நாள் ஹஜ்ஜி ஆரம்பமாகும். மினாவுக்கு போவார்கள். அடுத்த நாள் காலையிலே அரபாவுக்கு போவார்கள்.
அரபாவிலே போய் ஹாஜிகள் தங்கிவிட்டு மகரிபானதற்கு பின்னால் முஸ்தலிபாவை நோக்கி வந்து இரவில் அங்கே தங்குவார்கள். அடுத்த நாள் காலையிலே மீண்டும் மினாவுக்கு இன்று எந்த ஹஜ்ஜை நாங்கள் செய்கிறோமோ அதே ஹஜ்ஜை ஜாஹிலியா காலத்திலும் மக்கள் செய்தார்கள். வித்தியாசம் என்னவென்றால், நாங்கள் செய்கிற ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஹஜ்ஜை செய்கிறோம். ஜாஹிலியா காலத்து மக்கள் ஹஜ்ஜி செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு செய்தார்கள். அந்த மாதிரியான சூழலில் எல்லா மக்களும் ஹஜ்ஜிக்காக வருவார்கள். வந்தால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு போவார்கள். இடைப்பட்ட காலத்தில் உம்ராவுக்கு வருவார்கள். எப்படி இருந்தாலும் கஅபாவோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் கஅபாவுடைய நிர்வாகிகளுடைய கொள்கை பிழையாக இருக்கிறது. படைத்த அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பி இருக்கிறான், எனவே அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வோடு யாரையும் இணையாக ஆக்கக்கூடாது. இந்த கஅபாவை கட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் அந்த கொள்கையை உலகத்தில் சொன்னார்கள். ஆனால் கஅபாவுக்குள்ளே சிலை இருக்கிறது, எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த போராட்டம் நல்லா கவனிக்கணும், நீங்க நன்றாக கவனிக்கணும். இந்த போராட்டமும் சண்டை சச்சரவும் யாருக்கு இடையில இருந்தண்டா எல்லா அரபிகளுக்கும் நபிகளாருக்கும் இடையில இருக்கல்ல. பிரச்சனை யாருக்கு இடையில இருந்ததென்றால் கஅபாவுடைய நிர்வாகிகளாக இருக்கிற அந்த காலத்தில் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இப்படியான இந்த சமூகத்துக்கும் நபிகளாருக்கும் இடையில தான் பிரச்சனை இருக்கிறது. நபிகளாரை நபியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் தான் பிரச்சனை இருந்தது. இந்த குறைஷிகள் அல்லாத அரபு கோத்திரங்கள் ஏராளம் அரபு மண்ணிலே நிறைந்து காணப்பட்ட அந்த காலத்தில். அந்த காலத்தில் யகூதிகள் கஅபாவுக்கு வரமாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் வரமாட்டார்கள். அது அல்லாத அரபு மக்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையில தான் இருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் 40 வயதாகும் வரைக்கும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார்கள். 40வது வயதிலே தான் நபித்துவத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். 40 வயதாகும் வரைக்கும் ஒரு பெரிய ஆள். கிட்டத்தட்ட இன்று வேறு நாடுகளில் இருந்து இலங்கையிலாக இருக்கலாம், மற்ற நாடுகளாக இருக்கலாம், மிகப்பெரிய அதிகாரிகள் இன்றும் ஹஜ்ஜிக்கு போனால் முக்கியமான அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் உள்ள அதிகாரிகளை சந்தித்துவிட்டு தான் வருவார்கள் விருந்தினர்களாக. அங்கே போனால் இன்றைக்கும் விருந்து உபசாரம் செய்வதற்குரிய அமைப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே போனால் விருந்தினர்களை வரவேற்கிற அமைப்பு இன்றும் இருக்கிறது. அந்த விருந்தினர்களை வரவேற்கிற மக்காவிலே உள்ள நிர்வாக குழுவில் ஒரு தலைவராக ஆக மிகப்பெரிய தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்தவர் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறைஷிகளில் இன்னாருடைய மகன், இவங்க அப்பதான் இப்படி இப்படி என்ற கொள்ள 40 வயதாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வயது என்றாலே பெரிய வாலிபர். அவ்வளவு பெரிய குடும்ப நிர்வாக குழுவில் இருந்த ஒரு ஆள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாரை பற்றி ஏனைய கோத்திர தலைவர்களுக்கு தெரியாமல் இல்லை. நான் ஏன் இதை கொண்டு வருகிறேன், இந்த செய்தியை கொண்டு வருகிறேன் என்றால், வரலாற்றில் மிக முக்கியமான நுட்பங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த தான் நபி என்று ஆனதற்கு பின்னால் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவுடனே, பகிரங்க தௌவா செய்ய ஆரம்பித்தவுடனே குறைஷிகளுக்கும் நபிகளாருக்கும் இடையில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. நபிகளாரை ஏற்றவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் குறைஷி காபிர்களுக்கும் இடையில. அன்பார்ந்தவர்களே, இந்த மோதல் நாளுக்கு நாள் அப்படியே முற்றி போகத்தான் நபிகளார் அபிசீனியா, எத்தியோப்பியா, ஹபஷாவை நோக்கி சில பேரை ஹிஜ்ரத் செய்ய வைத்தார்கள். அதற்கு பின்னால் நபிகளார் தாய்புக்கு ஹிஜ்ரத்தை போனார்கள். அதற்கு பின்னால் நபிகளார் கடைசி கட்டத்தில் தான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நீண்ட கால வரலாற்றில் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து செய்து அதற்கு பின்னால் 2வது வருடத்திலே பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது, 3வது வருடத்திலே உஹது யுத்தம் நடைபெறுகிறது, 4வது வருடத்தின் கடைசி பகுதியிலே ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. இடையிடையே முருகல் மோதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஹிஜ்ரி 6வது வருடம் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. 7வது வருடத்திலே அப்படி அமைதியாக இருந்து அங்கே ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. 8வது வருடத்திலே நபிகளார் மக்காவை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு மக்காவை கைப்பற்றுகிறார்கள். நபிகளார் நபியாக அனுப்பப்பட்டு 13 வருட காலம் மக்காவிலே, நல்லா கவனிக்கணும். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு போய் 8 வருடத்தில் கஅபாவை கைப்பற்றுகிறார்கள்.
அதற்கிடையிலே மக்காவிலே உள்ள தலைவர்கள் பல பேர் மோசம் போனார்கள் பத்ர் யுத்தத்தில் வைத்து. இந்த யுத்தம் நீங்கள் பாருங்கள், பத்ர் யுத்தமாக இருக்கலாம், உஹது யுத்தமாக இருக்கலாம், யார் யாரோடு சண்டையிட வந்தார்கள்? மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். ஹந்தக் யுத்தத்துக்காக ஆள் திரட்டியது யார்? மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். மக்காவும் மதீனாவும் மட்டுமல்ல, அரபுலகத்திலே உள்ள நாடுகள், அன்றைய அரபு கோத்திரங்கள் வாழ்ந்த இடம் அந்த ரெண்டு மட்டுமல்ல, மக்கா தான் பிரதானமாக இருந்தது. ஆனால் அது அல்லாத அரபு மக்கள் அந்த அரபு தீபகற்பம் என்று சொல்கிற பரந்த அந்த மண்ணிலே நிறைந்து காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வையிலே நபிகளாருக்கும் மரியாதை இருந்தது. ஏனென்றால் சொந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சண்டை பிடித்தது அபூ லஹபோடு என்றால், அபூ லஹப் யாரு? நபியுடைய வாப்பாட சகோதரர். நபியை ஏற்றுக்கொள்ளாத அந்த குடும்பம் அபூ தாலிப் யார்? நபியுடைய வாப்பாவுடைய சகோதரர். நபிகளாரை ஏற்றுக்கொண்ட ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் யார்? நபியுடைய வாப்பாட சகோதரர். நபியை ஏற்றுக்கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் யார்? நபியுடைய குடும்பம். அடுத்த பக்கத்தில் அபூ சுஃபியான் யார்? நபியுடைய குடும்பம். இந்த ரெண்டு தரப்பாருக்கும் ஏனைய அரபு மக்களுடைய பார்வையிலே பெரிய மரியாதை இருந்தது. இந்த மரியாதை இருந்த போதிலும் நாளடைவிலே தைரியமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வப்போது இருந்தார்கள். சுமாமா ரலியல்லாஹு மாதிரி ஆட்கள், துஃபைல் இப்னு அம்ரு தௌசி போன்ற ஆட்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு போன்ற ஆட்கள், ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் தைரியசாலிகள் பகிரங்கமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் ஒரு மூன்றாம் தரப்பான மக்கள், பெருவாரியான மக்கள் இருந்தார்கள். இவங்களுக்கு இஸ்லாம் விளங்கினாலும் ஒரு சந்தேகம் இருந்தது. இல்லை, கவனிக்கணும். இந்த இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை நான் இந்த சின்ன எல்லாத்தையும் மனசுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் தனியே இருந்து கொண்டு இந்த அத்தியாயத்தை இப்படி மறக்க ஓதி பாருங்க. நீங்கள் இந்த நான் சொன்ன செய்தி அப்படியே உங்களோட மனசுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய ஒரு அத்தியாயம் இது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகள் நடக்கக்குள்ள சில பேர் மக்காவுக்கு ஆரம்ப காலத்தில் நபியுடைய 13 வருட காலம் மக்கால் என்று வச்சுக்கோங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் நபிகளார் மக்காவில் பிரச்சாரம் பண்ணக்குள்ள ஒரே பள்ளியில் பிரச்சனை, கஅபா கிட்ட ஒரே பிரச்சனை. யாருக்கு யாருக்கு பிரச்சனை? அந்த குறைஷிகளுக்கும் நபிகளாரை சார்ந்தவர்களுக்கும் நபிக்கும் உள்ள பிரச்சனை, கொள்கை பிரச்சனை. அதே நேரத்தில் இன்றைய உலகத்தில் மாதிரி எல்லா காலத்திலும் மக்காவில் உம்ரா செஞ்சு கூட இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படித்தான். கஅபாவை வலம் வருகிறவர்கள் இந்த காலத்தில் மாதிரி அந்த காலத்திலும் வந்து கொண்டே இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலத்திலே இருக்கின்ற வரலாற்றில் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றங்களே அல்லாமல் கஅபாவோடு உள்ள தொடர்பு அந்த காலத்தும் இந்த காலத்தும் ஒன்றுதான். எனவே உம்ராவுக்கு வருவர்கள் பார்ப்பார்கள். சில பேர் அட்டிப்பாட்டும், சில பேருக்கு இப்போ பிலால் ரலியல்லாஹு அட்டிக்கிற கேஸுகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் புறத்தி மனுஷர் வந்து பார்த்துட்டு போகிறேன். என்னடா இது பிரச்சனை, பெரும் தொல்லையாக இருக்குடா, நிம்மதியாக இருந்ததுடா, அப்படிடா இது இப்படி பிரச்சனை போகுது. உங்களுக்கு விளங்குதா? இந்த மாதிரியான சூழல் வெளி உலகத்தில் அரபிகள் பேசிக்கொள்கிறது. என்ன பேசிக்கொள்வார்கள் என்றால், யாரும் சரியென்று ஒன்றும் விளங்குறதில்லை, இவர் சரியென்றதா அவரை சரியென்றதா ஒன்றும் விளங்குறதில்லை, அப்படி இருப்பார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மக்கள் இந்த வெற்றிக்கு பின்னால் ஏன் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார்கள், ஏன் கூட்டம் கூட்டமாக வந்தது? அன்பார்ந்த சகோதரர்களே, அவங்க எல்லாரும் அரபு மக்கள் வைத்திருந்தது என்னென்றா, அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்த கஅபா அல்லாஹ்வுடையது. இந்த கஅபாவை உடைக்க வந்த ஆபிரகாவுடைய யானைப்படையை அல்லாஹ் பூண்டோடு அழித்தான். இதிலிருந்து அவர்கள் என்ன விளங்கினார்கள் என்றால், கஅபாவை ஒரு அநியாயக்காரனின் கையிலே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்ப குறைஷிகளுடைய கையில் இருக்கும் போதுதான் ஆபிரகாவுடைய யானைப்படை அழிக்கப்பட்டது. இப்போது குறைஷிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நபிகளாருடைய பிரச்சாரம், நபியுடைய பண்பாடு, நபியுடைய கொள்கை என்ன, நபி என்ன சொல்கிறார்கள், தெளிவாக அரபிகள் விளங்கி வைத்திருந்தார்கள் அந்த காலத்தில். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனாலும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். என்ன தெரியுமா? ஹஜ்ரத் சஹீஹுல் புகாரில் ஒரு அருமையான சம்பவம் வருகிறது. என்ன சம்பவம் என்றால், அம்ர் இப்னு சலமா என்ற சஹாபி, ஒரு சின்ன சஹாபி, நபி மக்கா வெற்றி கொள்கிற நேரத்தில்
அம்ர் இப்னு சலமா என்ற சஹாபி சொல்கிறார், இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் வருகிறது, 6 வயதாக இருக்கும்போது இமாமத் செய்தவர் தான் அம்ர் இப்னு சலமா என்பவர். அம்ர் இப்னு சலமா 6 வயதில் இமாமத் செய்தவர். அப்ப அம்ர் இப்னு சலமா இந்த அரபிகள் ஷாம் தேசம் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகிற இந்த வழி இடைவெளி ஒரு இடத்துல தான் அம்ர் இப்னு சலமாவுடைய கோத்திரம் இருந்திருக்கிறது. அந்த ரோட்டால மக்கால் உள்ள அரபிகள் குறைஷிகள் வியாபாரத்துக்காக இப்படி போகக்குள்ள அந்த ஊர்வாசிகள் இப்படி சந்திக்கும் போது கேட்பார்கள், என்ன கபத்துள்ள ஒரே பிரச்சனை, கௌபாவுக்குள்ளுக்கு என்ன மாதிரி இப்படி இப்படி பிரச்சனை என்று அந்த அரபு கோத்திரங்கள் போகிற வழியில அந்த இடத்துல வச்சு அம்ர் இப்னு சலமாவோட வாப்பா அவங்க எல்லாம் சந்திச்சு கேட்பார்கள். கேட்கக்குள்ள அந்த அரபிகள் புறத்தி அரபிகள் சொல்லுவார்கள், உத்ருகுஹு வ கௌமஹு, அந்த முகம்மதையும் அவருடைய கூட்டத்தாரையும் 2 பேரும் தான் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, அவங்க 2 சாராரையும் அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள், என்றைக்காவது ஒரு நாளில் இந்த முகம்மது இந்த காபாவை வெற்றி கொள்கிறாரான்னு பார்ப்போம்னாங்க. அப்படி அவர் வெற்றி கொள்வாராக இருந்தால் அவர் உண்மையான ஒரு நபியாகத்தான் இருப்பார் அப்படி என்று வந்தவர்கள் இவங்கள்ட்ட சொன்ன உடனே இவங்களோட காதுக்கு படும். அப்படியே அப்ப இந்த ஆட்கள் கேட்பார்கள், என்ன மக்கள் இருந்து வாரீங்களே நீங்க, அவர் என்ன சொல்றாரு நபி என்று சொல்லி என்ன சொல்றாரு அப்படி என்று சொல்லி உடனே அந்த வார அரபிகள் அவர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா, அவருக்கு இப்படி ஒரு அத்தியாயம் இறங்கினு சொல்றாரு, இப்படி ஒரு வசனம் இறங்கியதாக சொல்றாரு, இப்படி வசனங்கள் இறங்கினதாக சொல்றாரு, இப்படி ஒரு அத்தியாயம் இறங்கினதாக சொல்றாரு. அந்த வசனங்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த அரபிகள் அந்த வசனங்கள் அப்படியே ஓதி காண்பிப்பார்கள். நல்லா கவனிக்கணுங்க. இந்த வசனங்கள் ஓதக்குள்ள இந்த அம்ர் இப்னு சலமா ஒரு சின்னால் இவர் சொல்றாரு, எங்கட வாப்பாங்கொத்தரும் அதை கேட்டுக்கொண்டு இருந்தது இல்லாம மனப்பாடமாக்கி கொள்ளல, நான் சின்ன ஆளாக இருந்து அந்த ஓதக்கொள்ள அவங்க இப்படி சொல்றாரு, முகமது அப்படி வாதிடுகிறாரு, எனக்கு இப்படி வசனம் இறங்கியதாக சொல்றாருன்னு சொல்லக்கொள்ள அந்த வசனத்தை ஓதி காண்பிக்க கொள்ள அம்ர் இப்னு சலமா சொல்ற, நான் உடனடியாக என் கல்புல அதை மனப்பாடமாகிக்கொண்டேன் அந்த வசனங்களை. எங்கட வாப்பாங்கள்ட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நாங்க இப்ப இஸ்லாத்துக்கு போகல, அது என்னன்னு முடிவு தெரியாது, ஆனால் என்றைக்காவது காபாவை வெற்றி கொள்கிறாரா இல்லையான்னு நாங்க பார்ப்போம் அப்படி என்றுதான் எங்கட கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபிகளார் மக்காவை கைப்பற்றி காபாவுடைய நிர்வாகத்தை தன் கையில் எடுத்து ஹிஜ்ரி 8வது ஆண்டு காபாவை வெற்றி கொண்ட மக்கா வெற்றியை அடைந்த அந்த செய்தி எங்கட வாப்பாவுக்கு கேள்விப்பட்டவுடனே, எங்கட வாப்பதான் எங்கட கோத்திரத்தின் தலைவராக இருந்தார், எங்கட கோத்திரம் சார்பாக யார்கிட்டையும் பேசாமல் ஓடோடி போய் மக்காவுக்கு போய் நபிகளாரிடத்திலே சத்தியத்தை சொல்லி கலிமா சொல்லி அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளார் திருப்பி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போய் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், நேரம் வந்தால் பாங்கு சொல்லுங்கள், உங்களிலே குர்ஆன் மனப்பாடமாக அதிகம் யாருக்கு பாடமாக இருக்கிறதோ அவர் இமாமாக இருந்து தொழுவிக்கட்டும் என்று நபியுடைய ஆர்டர் எடுத்துக்கொண்டு வாரீங்க. இப்படியே வந்து இஸ்லாத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால இப்ப யாரை இமாமா வச்சு தொழுவிக்கிறதுன்னு கேட்டால் ஒருத்தருக்கும் பெருசா குர்ஆன் ஒன்றும் பாடம் இல்லை. அம்ர் இப்னு சலமா 6 வயது எழுப்பி சொல்ற, எனக்கு பாடமாக இருக்குது, அன்று கேட்டது அப்படியே மனசுல பாடமாக இருக்குது என்ற உடனே அவரைத்தான் இமாமா வச்சு தொழுவிச்சிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி. அவர் தொழுவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய அந்த பின்னால அணிந்திருந்த ஆடை கொஞ்சம் கிழிஞ்சி அவருடைய அவுரத்து விளங்க கொள்ள சஹாபாக்கள் சேர்ந்து எங்கட இமாமுக்கு நாங்கள் ஒரு உடுப்பை வாங்கி கொடுப்போம் என்று ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அம்ர் இப்னு சலமாவுடைய கோத்திரத்தாருடைய மனநிலையிலே எது இருந்ததோ அதுதான் அரபு மக்கள் எல்லோருடைய உள்ளத்திலையும் இருந்தது. அந்த அரபிகள் நபிகளார் உண்மையான நபியா இல்லையா என்பதை பல விதத்திலும் அறிந்தாலும் கூட பெரிய அடையாளமாக வைத்திருந்தது காபாவை என்றைக்காவது இவர் வெற்றி கொள்வாரா இல்லையா, காபாவை இவர் உண்மையிலேயே ஒரு நபியாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், இல்லை என்று அல்லாஹ் ஆபிரகாமுடைய யானைப்படை அழிச்ச மாதிரி இவரையும் அல்லாஹ் பொய்யான ஒரு ஆளாக இருந்தால் இவருக்கு காபாவை அடைய கிடைக்காது, அல்லாஹ் இவர் அழிச்சு போடுவான் என்ற நம்பிக்கை காபாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை அவர்கள் அப்படி வைத்திருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது நபி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும்போது என்று சொல்வது, அந்த கஅபாவை வெற்றி கொண்டதற்கு பின்னால்
மக்கள் கூட்டம் கூட்டமாக ஏன் நுழைந்தார்கள் என்றால் அரபு மக்களுடைய மனதிலே இருந்த அடையாளம் கஅபா அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு ஆளுக்கு அல்லாமல் இந்த கஅபாவை யாருக்கும் அல்லாஹ் கையளிக்க மாட்டான். எப்படி ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த சமூகத்தை தான் நாங்கள் முஷ்ரிக் என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அன்பார்ந்தவர்களே. எனவே அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை உள்ள சமூகம் குறைஷி காபிர்கள் என்பவர்கள். நபிகளார் கஅபாவை வெற்றி கொண்டவுடனே அதற்கு பின்னால் தான் மக்கள் அலை அலையாக இஸ்லாத்துக்கு வேகமாக கூட்டம் கூட்டமாக வந்து சேர ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நபிகளாருடைய காலத்தில், அந்த காலத்தில் நபிகளாருடைய அவர்களுக்கும் நபிக்கும் மரியாதை இருந்தது, குறைஷி காபிர்களுக்கும் மரியாதை இருந்தது. அந்த மக்களிடத்தில் ரெண்டும் ஒன்றுக்கு இருந்த ஆட்கள் தான் கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறாங்க. கஅபாவுடைய மூத்த ஆட்கள் தான், ஒரு குடும்பமாக இருந்தவர்கள் தான் கொள்கை பிரச்சனையின் அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் ரெண்டாக பிரிந்திருக்கிறார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த வரலாறு ஏனைய அரபு மக்களுக்கு தெரியாமல் இருக்கவில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. இருந்த போதிலும் நபிகளார் உண்மையான நபியாக இருந்ததை அறிந்தாலும் இன்னும் ஒரு தயக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. நாங்கள் முகம்மதை ஏற்றுக்கொள்ள போய் கடைசியில் நாங்கள் அடிக்கடி உம்ரா ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், அங்கே போனால் குறைஷியலைகளை எதிர்த்துடுவாங்களோ என்ற பயமும் அரபு மக்களுக்கு பெரிதாக இருந்தது. அதனால் தான் தைரியசாலிகள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், கூட்டமாக வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கா வெற்றிக்கு வித்திட்ட இன்னும் ஒரு வரலாறு தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற வரலாறு. ஹுதைபியா உடன்படிக்கையில் மக்கா காபிர்கள் சில விடயங்களை முஸ்லீம்களுக்கு பாதகமாக அமைச்சாலும் சிலதை சொன்னார்கள். அவர்கள் விரும்பியவர்களுக்கு எங்களோடு வந்து சேரலாம், விரும்பியவர்களுக்கு உங்களோடு வந்து சேரலாம் என்ற அந்த வாசலை திறந்து கொடுத்ததும் அந்த ஒப்பந்தத்திலே அதுவும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை வேகமாக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த அத்தியாயம் விசாலமான, அதிகமான, அதாவது நீண்ட விளக்கத்தை கொண்டது இருந்த போதிலும் வரஐத்தன்னாஸை யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், தீனுல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும்போது, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதில் மிக பிரதானமான ஒரு அடிப்படை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கம். நீங்கள் பார்க்கலாம், இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அதிகமான இடங்களிலே பயன்படுத்தி இல்லை, குறிப்பிட்ட இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், சூரா அன்-நூர் என்ற அத்தியாயத்தில் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் கசையடி அடியுங்கள் என்று சொல்கின்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கும்போது, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா, நபியே நீங்கள் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் நீங்கள் 100 கசையடி அடிக்க வேண்டும். இது யாருக்கு? திருமணம் முடிக்கிறதற்கு முன்னால் விபச்சாரம் செய்தவன். திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லடித்து கொலை செய்ய வேண்டும், மரண தண்டனை. ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 கசையடி. இந்த கசையடியை அடிக்கும் போது ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அடிப்பதல்ல. வல்யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் மூமினீன், இந்த தண்டனை நிறைவேற்றும் போது மூமின்களில் ஒரு சாரார் அந்த இடத்திலே இருந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அடியை சொல்லும் போது வல்யஷ்ஹத் அதாபஹுமா, அந்த 2 பேருக்கு கொடுக்கிற அதாபை பார்க்க வேண்டும். சும்மா குற்றஞ்சவரோட பள்ளியோட முவாதினை கூட்டிட்டு வந்து மேலுக்கால முதுகுல கோணியை போட்டு அந்த ஈக்கிலால அல்லது என்னமாலும் ஒரு ஓலை எடுத்து 100 கசையடி, இந்த பூச்சாண்டி காட்டையில் அது இஸ்லாத்தில் அன்பார்ந்தவர்களே. அவனுக்கு ஒரு 500 ரூபா பொத்தின உடனே ஹத்து நிறைவேறிட்டு, இதுதான் நடக்கிற சமூகத்தில் அந்த கால வரலாறுகள் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே நபிகளார் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே அதை ஒரு ஷாரார் பார்க்க வேண்டும், மூமின்கள் ஒரு ஷாரார் அந்த அதாபை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, வலா தஅகுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், அந்த 2 பேருக்கும் அடியும் போது அவர்கள் துடிக்கிற துடியை பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இந்த அடிக்கும் போது இரக்கம் வந்துடப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 2 பேரின் மீது உங்களோட இரக்கத்தை நீங்க கருணையை காட்டி அடியை குறைச்சிடாதேங்கோ நல்லா சொல்றான்.
அந்த அடியை குறைக்காதீர்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ் எங்க சொல்றான், வலா தஅகுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ் வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இறக்கம் வந்துடப்படாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் பெருசாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற அந்த ஒன்றை மட்டும் சரியா விளங்கினால் இந்த சமூகம் ஒரு பித்அத்தும் இந்த சமூகத்தில் இருக்காது. இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட மார்க்கமா அல்லது அவனவன் நினைச்சத்தை செய்யலுமான மார்க்கமா, நல்லதென்று பட்டதெல்லாம் செய்யலும் என்று நினைக்கிற மார்க்கமா? அப்படி அடிப்படை தெரியாததுனால தான் சமுதாயத்தில் எந்த வடிவத்தில் மார்க்கம் என்று யார் செய்தாலும் எங்களோட ஊர்வலமா அப்படி வளமா இப்படி வளம் என்று அதை நடைமுறைப்படுத்துறதை பார்க்கலாம். முதலாவது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று விளங்கினால் சட்டமியற்றும் அதிகாரம், ஒரு இபாதத்தை உருவாக்குகிற அதிகாரம், மார்க்கத்திலே ஒரு இபாதத்துக்கு இன்ன நன்மை இருக்குது என்று சொல்கிற அதிகாரம், ஒன்றை ஹலாலாக்குகின்ற அதிகாரம், ஹராமாக்குகின்ற அதிகாரம், மார்க்கத்தில் சிறியது பெரியது என்று வேறுபாடில்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு என்ற கொள்கை ஒரு மனிதனுடைய இதயத்தில் ஆழப்பதியமாக இருந்தால் அடுத்த கேள்வி அவனுக்கு வரும், அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கத்தான் அல்லாஹ் தூதர்களை தெரிவு செய்து வஹியாக அறிவித்தான். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நேரடியாக வந்து சொல்லவில்லை, தூதர்களை போட்டு தூதர்களுக்கு பொறுப்பாக கொடுத்ததை எத்தி வைப்பது. எனவே அல்லாஹ்விடம் இருந்து வந்ததை அவர் எத்தி வைத்தார், அதில் அமானியத்தை சரியாக நிறைவேற்றினார். எனவே சட்டமியற்றும் அதிகாரம் நபிக்கும் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அடிப்படை தெரியாதனால தான் சமூகத்தில் 1000 பிளவும் பிரச்சனையும் உருவாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த வசன அத்தியாயம் சிறியதாக இருந்தாலும் பெரிய ஆழமான செய்திகளை சொல்கிற போது, நபியே மக்கள் அலையலையாக இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும் போது என்று சொல்லிவிட்டு ஒரு அருமையான செய்தி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஒரு தாய்க்கு பாடத்தை அல்லாஹ் தஆலா, ஒரு தாய்க்கு அருமையான பாடத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நீங்கள் காணும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும் போது ஃபஸப்பிஹ், நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கோன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களோட கெட்டித்தனத்தால் இது வந்ததல்ல, எங்கட கெட்டித்தனத்தால் வாரதாக இருந்தால் இவ்வளோ சமூகம் ஆரம்ப காலத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பட்டிருக்கிற. ஆனால் கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் போதும். சுப்ஹானல்லாஹ். சில நேரத்தில் ஒரு தாய் சோர்வடைகிற கட்டம், அவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குற, ஒன்றும் விளங்குறான் இல்லை, கேட்குறான் இல்லை, நானும் செல்லத்தை விட்டுட்டேன் அப்படி இப்படி என்ன நாங்கள் சும்முடுறது. ஒரு தாய் சோர்வடையக்கூடாது. அதே நேரத்தில் தாண்ட ஒரு வார்த்தையால் ஒரு மனிதனுக்கு விளக்கம் கிடைத்தவன் வந்தால் பார்த்தீங்களா மஷா அல்லாஹ், ஒரு வார்த்தை தான், ஒரு சொல் தான், அப்படி உடனே அந்த மனுஷன் வந்துட்டார் என்று பெருமை பேச இயலாது. கல்புகளை மாற்றுறது அல்லாஹ் என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். அதனால்தான் இவ்வளவு காலமாக ஒரு பெரிய பெரிய புரட்சி அல்லாஹ் தஆலா செய்ய வைக்கிறான். அலை அலையாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனாலும் நபியை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், நபியுடைய பொறுமை அல்லாஹ் சோதிக்கிறான். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து அல்லாஹ் தியாகத்தை வழிபார்க்கிறான். ஆனாலும் படையாக அலையாக இஸ்லாத்துக்குள்ளே வருகிற நேரத்தில் நபியே உங்களுக்கு பெருமை வந்துவிட அல்லாஹ்வை புகழுங்கோ நல்லா சொல்கிறான். அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் மக்காவை வெற்றி கொள்கிற நேரத்தில் தான் அடிபட்டு துரத்தப்பட்ட அந்த இடத்துக்கு மீண்டும் வருகிற இடம், தாண்ட சொந்த இடத்துக்கு வருகிறார்கள். ஒட்டகத்தில் வரும்போது எப்படி வந்தார்கள் என்றால், ஒட்டகத்துடைய திமிழ் சதையில் தன்னை தாடி படுகிற அளவுக்கு பெருமை வராமல் நபி அவர்கள் தலை இப்படி தாழ்த்தி கொண்டு தான் வந்தார்கள். மக்கா வெற்றி கொள்கிற நேரத்தில் படையாக காபிரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னடா இந்த செய்ய போடுறதோ தெரியாதுன்னு தலையை தாழ்த்தி கொண்டு வந்தான் ஸல்லல்லாஹு. உலக வரலாற்றில் ஒரு நாட்டை கைப்பற்றுகின்ற ஒரு தலைவர் நபிகளாரை வந்ததை போன்று உலகத்தில் அப்படி வந்தது கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எனவே இந்த வரலாற்றில் இவ்வளவு காலமாக செய்த அந்த தாவாவுடைய அந்த பிரதிபலிப்பை நபிகளார் கண்கூடாக கண்ட இதான அந்த வரலாறு. ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவை கைப்பற்றி 9வது ஆண்டு வருடத்தில் ஹஜ்ஜிக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் அனுப்பி வைத்தார்கள். 10வது வருடத்தில் நபிகளார் ஹஜ்ஜிக்காக வந்து ஹஜ்ஜத்துல் விதாவிலே மிகப்பெரிய உரையை நிகழ்த்தி
ஹஜ்ஜிலிருந்து நபிகளார் வீட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட 80 சொச்ச நாட்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 11வது வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12வது அந்த நாளிலே திங்கட்கிழமையில் நபிகளார் வஃபாத்தாகினார்கள். எனவே இந்த அத்தியாயம் நபியுடைய வஃபாத்தை நினைவுபடுத்தி தயாராகுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முக்கியமான அத்தியாயம். இதனுடைய விளக்கங்களை இன்னும் தேடி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.